அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு ஆசிரியருடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமிடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு ஒருத்தருக்கு தொழில் நல்லா அமையுமா, வேலை நல்லா அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எப்படி நம்ம அதை பதில் சொல்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். தொழில் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான பாவம் 10ஆம் பாவமும் 4ஆம் பாவம். இது எங்கிருந்து 4ஆம் பாவம் வந்துச்சு அப்படின்னா, தொழிலுக்கான முதலீடு குறிக்கக்கூடிய பாவம் 4ஆம் பாவம். அதனால 4, 10 ரொம்ப முக்கியமான பாவம். வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 6ஆம் பாவம் ரொம்ப முக்கியமான பாவம். அங்க அந்த வேலைக்கு ஒரு முதலீடு கிடையாது. நம்மளுடைய உடல் உழைப்பு திறன் தான் முக்கியமா இருக்கு. அப்போ 1, 6 சம்பந்தப்படும் போது நம்மளுடைய உழைப்பு அங்க கடுமையா இருக்கு. 2ஆம் பாவமும் 6ஆம் பாவம் சம்பந்தப்படும் போது வருமானத்துக்காக நம்ம எவ்வளவு உழைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அப்ப வேலையை பற்றி கேட்கும் போதே லக்னம் அப்படின்னா உடல் பலமா இருக்கான்னு பார்க்கணும். 2ஆம் இடம் எவ்வளவு வருமானம் தேவைங்கிறது பார்க்கணும். 6 என்ன வேலைங்கிறத பார்க்கணும். அப்ப தொழிலை கவனிக்கும் போது 4, 10 முக்கியமா கவனிக்கணும். வேலை கவனிக்கும் போது 1, 2, 6 கவனிக்கணும். 2, 6 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நான் சொல்லக்கூடிய 2 தொழில்களுமே எந்த ஒரு கேள்விக்கும் 11ஆம் பாவம் வலுப்பெறாம அது லாபம் அடைய முடியாது. வேலை கேட்டாலும் 11ஆம் இடம் நல்லா இருக்கணும். தொழிலை கேட்டாலும் 11ஆம் இடம் நல்லா இருக்கணும். முதல்ல எல்லாத்துக்குமே தொழில் பண்ற ஆசை வந்துருமானா வராது. 2 பேர் தான் பெருசா வரும். தனியுடைய சந்திரன் சேர்க்கை, தனியுடைய பார்வையில சந்திரன் இருப்பது, ஏதேனும் ஒரு விதத்துல சனி சந்திரன் நட்சத்திரங்கள்ல தொடர்பு இருக்கிறது. சனி சந்திர நட்சத்திரத்திலயோ சந்திரன் சனி நட்சத்திரமோ இல்லாம அந்த தொழில் பண்ற எண்ணம் வராது. இல்ல அந்த சந்திரன் சனி 2 பேர்த்தையும் ஒரே கிரகம் வெவ்வேறு இடங்கள்ல பார்க்கலாம். உதாரணமா செவ்வாயுடைய 4ஆம் பார்வையில ஒரு கிரகம், 8ஆம் பார்வையில ஒரு கிரகம் சனி சந்திரனை இணைக்கலாம். அது கூட உங்களுக்கு தொழில் பண்ற எண்ணம் வரும். அப்ப சனிச்சந்திரன் தொடர்பு இல்லாம தொழில் பண்ணுங்கிற எண்ணம் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் வராது. இது முக்கியமான விதி. எல்லாத்தையும் தொழில் பண்றதுக்கு சொல்லிடலாமா? முதலே இது பலமுறை சொன்னதான் மறுபடியும் இதை மீண்டும் உறுதி செய்யப்படும். நம்முடைய ஸ்டாம்ப் ரூல்ல முக்கியமான ரூல் லக்கணத்திற்கு 4, 6, 8, 12 சந்திரன் இருக்கும்போது முதலீடு பண்ணி பெரிய தொழில் உறுதியை செய்யக்கூடாதவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுலயும் கூடவே ராகு இருந்து சந்திரனோட சேர்ந்திருந்து சந்திரன் ராகு சேர்க்கை 4, 6, 8, 12 இருக்குது. இல்ல சந்திரன் கேது சேர்க்கை 4, 6, 8, 12 இருக்குன்னா கடனால தொழில் முடிஞ்சு இல்ல தொழில் முடிஞ்செல்லாம் கடனாகி ஊரை விட்டு ஊடி போற நிலைமை கூட வரும். அப்ப அவங்கள தொழில் பண்ண சொல்றதுக்கான எந்த முகாந்திரமும் கிடையாது. அப்ப சனிச்சந்திரன் சேர்க்கை பார்வை இருந்திருந்தாலும் கூட அந்த சேர்க்கை பார்வை லக்கணத்திற்கு 6, 8, 12 இருந்ததுன்னா உறுதியா அவங்க செய்ய சொல்லக்கூடாது. அவங்க வேலைதான் பாதுகாப்பு. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி அவங்க மறைமுகம் வைப்பாங்க. நான் என்னோட மனைவி பேரை தொழில் பண்ணலான்னு இருக்கிறேன், எங்க அம்மா பேர்ல பண்ணலான்னு இருக்கேன். முடிவெடுக்கக்கூடியவர் யாரோ அவர் ஜாதகம் தான் அந்த தொழிலையே இல்ல அந்த வேலையே பேரு. முடிவெடுக்கக்கூடியவர் அப்பா கிட்ட இருந்துட்டு மகனுடைய பேரை வச்சா அது அவர் நல்லா இருக்காரு. எத்தனை பேர் திருப்பதி வெங்கடாஜலபதிய பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணாங்க. திருப்பதி வெங்கடாஜலபதிய பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது எந்த இடத்துல சாட்சி சொல்ல போகுது. ஆனா கூட ஒரு நம்பிக்கையை தான் நம்ம கொடுக்கலாம், ஒரு சதமானத்தை கொடுக்கலாம். ஆனா முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவருடைய ஜாதகம் தான் அந்த நிறுவனத்துக்கு முழுசா செயல்படும். அதெல்லாம் அவங்க அம்மா பேர்ல பண்றேன், அப்பா பேர்ல பண்றேன், அந்த அதிகாரங்கிறது அவங்களோட சிக்னேச்சர் பவர் பார்ட்னர் இருந்தா ஓகே. பார்ட்னர் இல்லாம அவங்க பேர்ல பண்ணுறேன்னு சொல்லி பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இவர் பண்றாருன்னா கண்டிப்பா முடிவு தப்பாயிரும். இப்ப முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஜாதகத்துல லக்கணத்திற்கு சந்திரன் 6, 8, 12 உறுதியா இருக்கக்கூடாது. இல்ல இவரே சொந்தமா முதலீடு ஒரு பெருசா பண்றாருன்னா இந்த 4, 6, 8, 12 இருக்கும்போது முடிவு தப்பா பண்ணிடும். அப்ப இந்த 2 விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இது இல்லாம கோச்சார் நல்ல இடத்துல இருந்து தசாபுத்திகளை 10 கோடி தசாபுத்தி, 11 கோடி தசாபுத்தி, இல்ல 10 கோடி தசை 11 கோடி புத்தி, இல்ல 10 கோடி புத்தி 11 தசை, இதுல ஏதேனும் தொடர்பு இருந்தனா அவர் தொட்டதெல்லாம் பொண்ணா மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு போவார். நல்ல லெவலுக்கு வரும். ஒரு தனுசு லக்னம் வச்சுக்குவோம். 10 இருக்கக்கூடிய குரு ஒரு திசையை நடத்துறாரு. லக்னாதிபதி திசை நல்லது வரும்னா கண்டிப்பா நல்லது பண்ணும்.
அவர் லக்னாதிபதி இருந்தா 2 ஆதிபத்தியம் 2 விதமான வருமானத்தை கொடுப்பார். அப்ப அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கூடிய விஷயம் தான் அந்த கிரகம் என்ன விதமான காரகத்துவமோ என்ன விதமான நட்சத்திரத்துக்கோ அதுக்கு வந்து தொழில் பண்ணும்போது உறுதியா தோல்வி வராது அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன இந்த மீன லக்ன ஜாதகம் 10ல குருவுல ஒரு நபர், சந்திரன் ராகு 12ல இருக்கு. இப்ப பாருங்க லக்னத்துக்கு 10ல குரு இருக்காரு, சந்திரன் வந்து 12ல இருக்குது, கூடவே ராகு இருக்குது. அவர் ஒரு நகை வியாபாரி. முதல் நகை வியாபாரி ஆரம்பிக்கும் போது தொழில் ரொம்ப ஜெகஜோதியா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. தொட்டதெல்லாம் பெரிய பெரிய லெவலுக்கு போயிட்டு இருக்கு. இது எப்ப சாத்தியம் அப்படின்னா, அந்த லக்கணத்துக்கு 11ஆம் தேதி சனியுடைய புத்தியோ சனியுடைய அந்தரம்ப கூடிய கொஞ்ச காலங்கள் நல்ல யோகத்தை கொடுத்துருக்கும். ஆனா லக்கணத்துல 12ல சந்திரன் இருக்கு இல்லையா, அது என்ன செய்யுன்னா சின்ன சின்ன மீனெல்லாம் விட்டுட்டு பெரிய மீனை வந்து பிடிச்சிக்கிறோம். அவர் சின்ன சின்ன பிசினஸ் எல்லாம் பண்ணும்போது நல்லா போயிட்டு இருந்துச்சு. மொத்த முதலீடு கொண்டு போடும்போது அந்த பிசினஸ் ஆளை ஏமாத்திட்டு போயிட்டான், தலைமுறை ஆயிட்டான். அப்ப முதல்ல கிரக அமைப்பு படிக்க அவருக்கு தொழில் பண்ணக்கூடிய யோகம் இருக்கா, வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும். அது இருந்ததுக்கு பிறகு என்ன தசாபுத்தி இருக்கோ அது எவ்வளவு காலத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பார்க்கணும். அதுக்கப்பட்டு அவர் செலவழிக்கிற சக்தி இருக்கா, காப்பாற்றுற சக்தி இருக்கா, இந்த மூணையும் பார்த்துட்டு அவர் சொந்த தொழில் பண்றதுக்கான அபிப்பிராயத்தை நம்ம தெளிவா சொன்னோம். செய்யக்கூடிய வேலையா இருக்கட்டும் இல்ல தொழிலா இருக்கட்டும், அதுல ஒரு பேர் கிடைக்கணும்னா 5ஆம் இடம் சம்பந்தப்படாம அதுல ஒரு பெரிய பேர் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப 5ஆம் இடத்தோட 6 சம்பந்தப்பட்டதுன்னா அவர் செய்யக்கூடிய வேலையில அவர் தனித்தன்மையோடு விளங்குவார், அவர் தனியா தெரிவார். அதே 10ஓட 5 சம்பந்தப்படும் போது நிரந்தரமான வருமானம் வர மாதிரியான தொழிலோ இல்ல அரசு உத்தியோகமோ கிடைச்சு அதுல தனித்தன்மையா தெரிவார். அப்ப 5 தான் 10 பேத்துக்கு முன்னால தனியா தரக்கூடிய ஒரு அடையாளத்தை கொடுக்குது. அப்படி ஒரு பூர்வ புண்ணிய பணம் நமக்கு இருக்கணும், அதான் ஒரு ஃபேஸ் வேல்யூ. அது சம்பந்தப்படும் போது அடுத்த கட்டத்துக்கு அவர் போறார். அப்ப பாருங்க ஒரு ஸ்டெப்பா வரும்போது தொழில் பண்ணலாமான்னு பாக்குறோம், தொழில் சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறோம், சேமிக்க முடியுமான்னு பாக்குறோம், அதுல தனியா அடையாளம் பெறுவாருன்னு பாக்குறோம். இத்தனைய பார்த்துட்டு வரும்போது இவருடைய தொழிலுடைய மொத்த வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். எல்லாருமே எல்லா இடத்துலயுமே பெரிய அளவுல சக்சஸ் ஆக முடியாது. அப்ப கோச்சாரம் தவறா இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அது என்ன தவறு அப்படின்னா, சனி மீதோ 10ஆவது மீதோ ராகுகள் பயணிக்கக்கூடிய காலங்களில் தொழில கொஞ்சம் இறக்கம் வரும். அந்த சமயத்துல நம்ம செய்யக்கூடிய வேலையை இல்ல தொழிலை கொஞ்சம் குறைச்சு பண்ணிட்டு நல்ல இடத்துக்கு போகும்போது கூடுதலா பண்றதுக்கு இந்த ஜோதிடம் அதிகப்படியான உதவிகளை செய்கிறது. ஒரு ஜோதிடம் எப்பவுமே நமக்கு நிரந்தரமான வழிகாட்டிங்க. ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டு அவர் சொன்னது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு அறிவு இருக்கணும். இல்ல நான் யாரும் கேட்கல என் புத்திப்படி செயல்படுறேன்னா தப்பா போயிட்டா அது பெரிய காயத்தை கொடுத்துரும். அதனால எல்லா ரூபத்திலுமே நம்ம ஜோதிடம்ங்கிறது மிகச்சிறந்த வழிகாட்டி அமைங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனையோ பேர் ஜெயிலையும் இல்ல தொழிலும் இல்ல ப்ரொஃபஷனலா நான் வக்கீலா மாறுறேன், டாக்டரா மாறேன் அப்படிங்கிறதுக்கும் சில கிரக சேர்த்து இருக்கு. அதை எடுத்து பண்ணும்போது அதுல அவங்க வேலையும் செஞ்சுக்கிறாங்க, முதலிலே வந்துக்கிறாங்க. அதை ஒரு ப்ரொஃபஷனலா செய்யறாங்க. உதாரணமா சனிக்கு எரிச்சிருக்க, சந்திரன் எரிச்சிருக்கலங்க, ஒரு வழக்கறிஞரா சிறந்த பேர் இருக்கலாம், சிறந்த ஒரு ஒரு உயரத்துக்கு வரலாம். அப்ப நம்ம கிரக சேர்க்கைப்படி தொழிலாளியா மட்டும் இல்லை முதலாளியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்கலாம். இப்ப ஒரு 6-10 தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கிறோம். முதலாளியா இருப்பாரு, ஆனா அங்க வேலை செய்யறாரு. அவர் வேலை செய்ய தவறிட்டா அவருக்கு முதலாளி பதவி கிடையாது. அப்போ ஒரு பாவத்தோட சக்தி இன்னொரு பாவத்தோட சேரும்போது கூடுதலா இருக்கும், இல்லைன்னா பலகீனமா இருக்கும். அப்ப ஒரு பாவத்தோட இன்னொரு பாவம் சேரும்போது நல்ல பாவமா இருந்தா கூடுதலாகவும் தீய பாவம் இருந்தா குறைவாகவும் இருக்கு. அதையும் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் கிரக அமைப்பு இருந்தா அது செய்ய சொல்லி அனுமதிக்கிறோம். எப்பன்னு கேட்கும்போது தசாபத்தியை பார்க்கிறோம். எப்பெல்லாம் தடுமாற்றம் வரும்போது கோச்சாரத்தை பார்க்கிறோம். இந்த 3 விஷயம். எனக்கு பிராப்தம் இருக்கான்னு பாக்குறதுக்கு கிரக அமைப்பு, அந்த பிராப்தம் எப்ப செயல்படுன்னு பாக்குறதுக்கு தசாபுத்தி, அதுல தடுமாற்றம் இருக்கான்னு பாக்குறது கோச்சாரம். இந்த 3ஐயும் நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா நம்ம ஒரு கிளியரான ஒரு முடிவுக்கு வர முடியும். நம்ம ஜிகே அஸ்ட்ரோ நம்ம ஜிகே சிஸ்டர் மூலியமா இதைத்தான் போதிச்சுட்டு இருக்கிறோம். சார் நான் ஜோதிடம் படிக்க விரும்புறேன் அப்படின்னு யாராவது விரும்பினா நம்ம இன்னைக்கு ஈவினிங் ஆன்லைன்ல வகுப்பு நடக்கிறது, தாராளமா கலந்துக்கலாம். கீழே நம்பர்ல தொடர்பு கொண்டு பேசலாம். 5 மணிக்கு ஷார்ப்பா கிளாஸ் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அது ஒரு எளிமையான பாடத்திட்டத்தின் படிக்க இதுதான் ரூல் அப்படிங்கிற கசகசம் இல்லாம பெரிய கடிதம் இல்லாம சொல்லித்தரக்கான வாய்ப்புகள் உண்டு. இது ஒண்ணு. இது இல்லாம பிப்ரவரி மாசம் 2, 3, 4 இந்த தேதிகள்ல நட்சத்திரம் அப்படிங்கிறத பத்தி ஒரு கிரகத்தோட வலு என்ன, பலம் என்ன, பலவீனம் என்ன, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிற நட்சத்திரத்தோட விரிவான நட்சத்திர வகுப்பு வந்து நடத்த இருக்குது. அதுவும் நேரடி வகுப்பாருங்க சங்கரங்கள் நடத்திருக்கிறோம்.
யாராவது அதையும் படிக்கணும் விரும்பினா இலக்க நம்பர் தொடர்பு கொண்டு அதெல்லாம் February 2, 3, 4 இந்த 3 நாள். ஸோ அது ஒரு சிறந்த வகுப்பாக இருக்கும். மறுபடியும் இந்த வகுப்பு வரக்கு 2 வருடம் ஆகும். அந்த வகுப்பு 2 வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் நேரடி வகுப்பு நடத்திட்டு இருக்கிறோம். படிக்க விருப்பம் தகவல் தொடர்பு. மீண்டும் எல்லாம் வல்ல எம்பெருமான் அனைவருக்கும் தீர்க்காயம் மிகச்சிறந்த அறிவையும் தர எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசிரியர்.